சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்றைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முத்து விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, விஜயா முந்திரி கொட்டை மாதிரி, "ஓ! அப்ப இந்த வீட்ட அடமானம் வச்சு மேலும் பணத்த வாங்கலாம்னு பார்க்கிறியா? அதெல்லாம் குடுக்கவே முடியாது." அப்படின்னு விஜயா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து, "நான் கேட்டனா? உங்ககிட்ட இந்த வீட்ட அடகு வச்சு பணம் குடுங்கன்னு நான் கேட்டனா? நான் சொல்ல வர்றதே நீங்க கேட்காம எதுக்காக இப்படி முந்திரி கொட்டை மாதிரி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் கொஞ்சம் பெருசா தான் போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலா முத்து என்ன கேட்கிறாப்ல அப்படின்னா, "ஊர்ல இருக்கிற பாட்டிகிட்ட பணத்த கேட்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை, "இதுக்கு எதுக்குடா என்கிட்ட வந்து கேட்கிற? நீ கேட்டாவே பாட்டி குடுக்கும்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே கேட்கணும்" அப்படின்னு முத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து எல்லாருமே கலைஞ்சர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல பாட்டிகிட்ட பணம் வாங்க வேணாம். நான் ஏற்கனவே ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குனேன்ல, அவங்க கிட்டயே போய் வாங்குவோம். அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனா அங்க தாங்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு டெபாசிட் கட்டணும். அதுக்கு ரூ. 2,50,000 வேணும். என்னைய எதிர்த்து யார் தெரியுமா போட்டி போடுறா? அந்த சிந்தாமணி தான் போட்டி போடுறா அப்படின்னு நம்ம மீனா சொல்றாங்க. மீனா சிந்தாமணியோட பேர சொன்ன உடனே அந்த ஃபைனான்சியர் அவரு நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்காரரு தான். அவரு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ, அப்ப ஒரு நிமிஷம் வந்து ஒருவேளை இவரும் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்றாரோ அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். ஸோ, மீனா பணம் கிடைக்காத வருத்தத்துல அப்படியே அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அந்த சிந்தாமணி வீட்டுக்காரரோட ஆட்கள் வந்து, "ஏன் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணல?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல, இல்ல இந்த பொண்ணு ரொம்பவுமே நல்ல பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு. இப்ப இந்த பொண்ணுக்கு இந்த பணத்த குடுத்து உதவி பண்றேன். இந்த ஆர்டரையும் இந்த பொண்ணு எடுத்துச்சுன்னா, சிந்தாமணி பயங்கரமா கோவப்பட்டு இந்த பொண்ண ஏதாச்சும் பண்ணிடும். சோ இந்த பொண்ணு நல்லா வளரணும். அதுக்காக நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டைம்ல உதவி பண்ணுவேன். இப்ப நான் தான் பணம் குடுக்குறேன்னு அந்த சிந்தாமணிக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ கடைசியில இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கு பணம் குடுப்பாரு அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம மீனா உடனே ஃபோன் பண்ணி பணம் கிடைக்கல அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்துவும் வருத்தத்துல கார் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது நம்ம டிராபிக் போலீஸ் கரெக்ட்டா புடிச்சர்றாரு. புடிச்சுட்டு, "முத்துவ குடிச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "எங்க ஊது" அப்படிங்கிறாப்ல. முத்து, "நான் ஊத மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. "அப்படின்னா கேஸ் போடுவேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன கேஸ் போடுவ?" அப்படின்னு முத்து கேட்க, இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.